இந்த ஒரு விஷயத்திலே ஆண் இல்லாம பெண் இல்லை இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்திலே பெண் இல்லாம ஆணே கிடையாது. சிவன் இல்லாம சக்தி இல்ல. சக்தி இல்லாம சிவனே கிடையாது. இந்த மதுரை மூக்காய் சக்தி இல்லாம நீ இல்ல. இந்த சக்தி சொல்லல. காட். அவன் காடுனவன டிஸ் போடுறான். அந்த கடவுள் ஒன்னு சொல்லவா? என்ன? பலவலன்னு பேசினா வாய்க்கு கேடு. வருஷம் எனக்கு அது பிடிக்காது. வருஷம் ஒரு பிள்ளை பார்த்தா சங்குக்கு கேடுன்னு இருக்காங்க. ஹலோ என்ன சொல்றேன் தெரியுமா? இன்னைக்கு திருவிழா நடக்குது குறுக்கலாயப்பட்டில. சரி. 4 ஆம்பளையால சேர்ந்து என்ன சேர்ந்து? யாருக்கு மைக் செட் கொடுத்தா நல்ல மைக் செட் போடுவாங்க. சரி. யார்கிட்ட கச்சேரி கொடுத்தா நல்ல கச்சேரி பண்ணுவாங்க. யார்கிட்ட கொட்டகை போட விட்டா நல்ல கொட்டகை போடுவாங்க. அப்புறம் யார்கிட்ட சமையல் பண்ண விட்டா நல்ல சமையல் பண்ணுவாங்க. சரி. இப்படி அலையிறது பூரா ஆம்பளை. அப்படியா? பொம்பளை என்னடி பண்ற? என்ன பண்ணல நாங்க? குறுப்பு சேலை எடுக்க அலையிற. ஏய் ஆம்பளை எல்லாம் கை தட்டலாம். தயவு செய்து பெட்ரோலை போட்டு வீட்டுக்கு போயிடலாம். ஹலோ நீங்க குரூப் சட்டை போடாம கவுட்ல எல்லாம் மூஞ்சி உங்க மூஞ்சி தானே இருக்கு. ஒத்துக்கிறேன். என்ன? ஏன் குரூப் சட்டை போடுறான்? எதுக்கு போறீங்க? அது எங்க உடம்பே கிடையாது. அப்புறம் வேற யார் உடம்பு? தம்பி எடிட் பண்ற உண்மையை சொல்லு. அடுத்த உடம்பு தூக்கி வரிசை அடிக்கிறேன். அவன் தலையை மட்டும் தூக்கி மொட்டமா வச்சிரேன் இங்க. ஏன் வைக்கிறீங்க? அதனால தானே உங்களோட Dress இல்லாம காமிக்கிறேன். ஏய் வரிஞ்சிரேன் எல்லாம். ஆமா ஆமா. குறுப்பு சேலை எடுக்கிற. சரி. நாங்களாச்சும் ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய்க்கு சட்டை எடுப்போம். சரி. நீங்க 1500 ரூபாய்க்கு சேலை எடுக்கிற. சேலை எடுத்து என்ன? சேலைக்கு கூட சண்டை போட மாட்டற. சண்டாலிய சாக்கெட்டுக்கு சண்டை போடுற. போடணும்ல. என்ன சண்டை? என்ன உன் புருஷன் ஆரி ஒர்க் வச்சு எடுத்து கொடுத்துறானோ? அவ உடனே ஆப்போசிட். ஏன் புருஷன் கட்டிங் போட விதியத்தவன். சரி. வெறும் லைனிங் துணியில தச்சு கொடுத்துட்டேன். ஆரி ஒர்க் பூரா சிரிக்குது பாரு. இப்படி சண்டை போடுற. ஆமா. இந்த முக்கடை போட்டு ஆரி ஒர்க்கலாம். சரி ஒத்துக்கிறேன் இருக்கட்டும். ஏன் தெரியுமா? எந்த ஒரு விஷயத்திலுமே ஏன் தெரியுமா ஆம்பளையால மிஞ்ச முடியாதுன்றே? ஆம்பளை பாக்குற வேலையை பொம்பளை என்னடி வேலை பார்க்க தெரியும்? பொம்பளை நாங்க என்ன வேலை பார்க்கலாமா அத சொல்ல முதல்ல. ஆம்பளையால மைக் செட் போடுவா. அப்பாடியா சின்ன மேடைனோன கூச்சிடா திங்கண்டு. ஏய் எந்திரி எஸ்கே. அப்பாடியா ரெண்டு பேரும் ஒரே புளு துணி தான். என்ன பண்ணனும் இப்ப பெரிய இந்த வேலை? ஐயர கொஞ்சம் பேஸ் வைங்க. கொஞ்சம் ஷார்ப். இல்லடா இவ வந்து தொடச்சு விட்டு போவா அவன் சொருகிக்குறான். ஓ. இந்த கேமரா கரையில தொடச்சு விட்டு ரெண்டு பேரும். அறுவத்த பிள்ளைல அனாமத்த நிக்கிறாங்க. அவ்வளவுதானே வேற என்ன பண்ணனும்? ரெண்டு பேர் கேமரா ஸ்டாண்டையும் பாரு கேஸ் எடுப்பு ரிப்பேர் பண்ண வந்த அலமாரி. வேற என்னப்பா பண்ண உனக்கு தொடக்கணுமா? கேமரா போடணுமா? தலப்ப நான் பாரு. என்ன இப்படி சுத்துறது? நல்லா என்னை ஊம் பண்ணி எடு. இருவரே. ஐயர கொஞ்சம் க்ளோஸ் அப். கரெக்ட்டா. க்ளோஸ் அப்பவா? கரெக்ட்டா வச்சிட்டேல. அது மேடைக்கு முன்னாடி மேடை. வேற என்ன பண்ணனும்? சரி போடுவேன். இப்ப பாரு மேடையில ஏற முடியாது. முழிக்கிறா பாரு. நான் தூக்குறத வாத்தா. அவன் தூக்குறதுக்கு தானே நிக்கிறேன் உன்னைய. வேற என்ன பண்ணனும் சொல்லு. சரி போடு ஒத்துக்கிறேன் வா. இப்பதானே உனக்கு கரை ஆரம்பிக்குது. அத்தா அந்த படுத்திருக்கால ஊசி போடுத்த நம்ம கொடைக்கானல்ல பிக்னிக் வந்தால மாதிரி படுத்து கிடக்கு. அத்தா எந்திரி. உங்களது எந்திரிங்க. அத்தா எந்திரி தாடையா பசிச்சுக்கங்க. ஏய் படுத்துக்கிட்டு. இந்த ஆத்துல மீன் பிடிக்க போனவனே இந்த குறவ மீன் இப்படிதான் பார்க்க. ஆத்தா இதெல்லாம் ஏன் தெரியுமா இங்க வந்து படுக்குது? ஒத்தையில வீட்டுல தூங்க முடியாது. அதனாலயா? ஏன்னா எல்லா பேரும் கச்சேரி வந்து ஒத்தையில தூங்கினா இவனு தள்ளிட்டு தோடு கூட கழட்டிட்டு போயிடுவாங்க. ஆமா ஆமா அதுக்காக நீ மைக் செட் போடுவ. ஆமா. ஆம்பளையால கொத்தனார் வேலை பாப்போம். நாங்க சித்தால வேலைக்கு போறோம். நாங்க லாரி ஓட்டுவோம். ஹலோ எங்களுக்கு அந்த உரிமை கொடுத்தாச்சு. நாங்களும் லாரி ஓட்டுவோம். நாங்க வேர்த்துச்சுன்னா சட்டையை கழிப்படி தெரியுமா? என்ன செய்ய புரியா? ஐயா 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 ஓசில படம் பாருங்க ஐயா. எத்தனை கச்சேரி பார்த்தாலும் நம்ம கச்சேரி மாதிரி காட்ட மாட்டாளு. அந்த ஊக்கு நான் கழட்டி விடவா? அவன் பாரு இந்த பின்ன அணியண்டா ஐயா என் சேலையை கலட்டணும்னா 2 ஊக்கு. அவ சேலையை கலட்டணும்னா 250 ஊக்கு. அப்பதானே வந்து சிமெண்ட் மூட்டையை சுத்தி குத்திருக்கா சரிஞ்சிராம. ஊரு சொத்தை திண்டு நீங்க குண்டி வெறுத்து இப்படி நடக்கிறாளுங்களா? இப்படியே சொல்லி தானே சாப்பிட முடியாம போச்சு. இன்னைக்கு கடையில சாப்பிட சொல்லிட்டாங்களாம். வீட்டில் என்னவனா ஒரு முட்டையை ஊற்றி போட்டு ஆப்பாயில் போட்டு தின்றது. ஹோட்டல்னு வேணா அண்ணே ஒரு புழுப்பாயில், அண்ணே ஒரு கலக்கி, ஒரு ஈரல், ஒரு குடல் எங்க இருக்கு? எல்லாம் பண்ணுவில்ல. ஒன்னே ஒண்ணு பண்ண முடியாது. என்ன பண்ண முடியாது? ஆம்பளை இல்லாம பிள்ளை பக்க முடியாது. ஹலோ ஹலோ அண்ணே கை தட்டுங்க ப்ளீஸ். வாய்ப்பு இல்ல. நடப்புற காலி வயல்ல போய் உங்களுக்கு காசு விட போறேன். 2 3 4 பேருக்கு பின்னாடி இருக்கு. ஏன் நீ குடிப்பியல்ல அது குளிப்பா? ஆமா அது கிடைக்கல. இப்ப ரைடு ஓவரா இருக்கு. சரி எங்க போனாலும் கிடைக்கல. என்ன சொல்ற? ஏய் என்ன சரியா இப்ப ஆம்பளை இல்லாம பிள்ளை பக்க முடியாதுன்னு சொல்லி இருக்கேன். அப்படியே? ஆமா. நீ வேணா சொல்லலாம் ப்ரோ. நாங்க சொல்லணும் அது வந்து. எப்படி? இப்பலாம் எங்களுக்கு வந்து டெஸ்ட் பேபின்னு ஒன்னு வந்திருக்கு. சூப்பர்யா. ஊசி மூலமா பிள்ளை பத்த காமிப்பாங்களாம். கை தட்டுங்கக்கா. நல்ல கை தட்டுங்கக்கா. சூப்பர் சூப்பர் சூப்பர். நல்ல கருத்து, அருமையான கருத்து. ஆமா. உங்களை கூட மறந்துட்டேன். நல்லா இருப்பிய தம்பி மணியண்டா. நீ சம்பளம் தரவே
நீ அங்கிட்ட போய் ஓரத்தில் நெல்லு. நான் நீங்களே அந்த நாசரக்காரன் பக்கத்தில் போய் நில்லுங்க. தம்பி பச்சை சட்டை சூத்துவத்தி முண்டை இங்கே வாடா, இங்கே வாடா. அயோக்கிய நாய், காரில் ஏற்றி அந்த நன்றியை மறந்துட்டியாடா. அக்கா ஆயாவா? அது உனக்கு அம்மச்சி வேணும்பா. சரி 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 சரி. என்ன என்ன சொன்ன? அக்கா. ஆமா, உங்க அம்மாவும் எங்க அம்மா கூட பிறந்த குடல் வந்துச்சு நோக்கா. நீ இங்க வர்றா. சாலமன் பாப்பியா பட்டிமன்றம் நடக்குது இங்க. அம்மா சொல்லுவா, சொல்லுவா. சரிக்கா, எதுக்கா கூப்பிட்ட? நீ ஆம்பளை தானே? கீழே எதை பார்த்து சொல்றேன் ஆம்பளை? ஆம்பளையான்னு கேட்டா வேட்டி சட்டை தான் கட்டியிருக்கல, தெரியலையா? ஏன் இன்னைக்கு பொம்பளை பிள்ளை சீஞ்சு போட்டு போடுறதுன்னு ஆம்பளை பிள்ளையாடா? ஐயோக்கே நாய், நீ ஆம்பளை தானே? ஆமா. எதுல வந்த வரும்போது? கார்ல வந்த வரையில. எந்த கார்ல? போய் சொல்லாத. அந்த அது தீபன் அன்பு கார்ல. பாரு, தீபன் ஏத்தாதவன் மறந்துட்டான் பாரு. கார் பேரே மறக்கிறேன். அவன் கார்ல போவாத. சரி. என் கார்ல வா. சரி. கட்டியா முக்கத்துல பேக்கரி இருக்கா? ஆமா. அத்தானோட ஒருத்தன் நீ மறக்க மாட்டேன் அவனை. எப்படியா இருந்தா அவன் நான் கேட்குற எந்த ஊர்னு சொல்லவே இல்லை. காவல்துறையை வந்து ஒரு போட்டு ரப்புன்னு வச்சாரு. ஐயா நான் பொன்னமராவதி அப்படின்ட்டேன். கச்சேரி முடிஞ்சு என்னோட காரில் வா. சரி. அந்த பேக்கரியில் போய் உனக்கு புட்டிங் கேக் வாங்கி தரேன். சரி சரி சரி. புட்டிங் கேக்கா? சாப்பிடு. எது தாப்புல பெரிய நவாப்பழ மரம் ஒன்று இருக்கா? ஆமா, பெரிய நவாப்பழ மரம். ஆமா, அதுல போய் தூக்கு போடுத்துக்கிறோம் மொட்டு முண்டை. அக்கா எதுக்குக்கா? ஏண்டா அவ ஊசி ஓட்டு பிள்ளை பப்பம்டா, நீ பகுமானமா கை. இல்ல அண்ணன் சொன்னிச்சு, நமக்கு வேலை மிச்சம் தான் சொன்னிச்சு, அதனால கை தட்டினேன். எதுக்கு பொம்பளை? நல்லா கேட்டு போடுவேன். இருந்தாலும் நான் ஆம்பளையால விட்டு கொடுக்க மாட்டேன். மைக்க ஓட அவன் தெருவில் தெரியட்டும். ஒத்துக்கிறேன். சரி. ஊசி போட்டு பிள்ளை பப்பைக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அங்கதே இருக்கு ஒரே ஒரு சிக்கல். என்ன சிக்கல்? தம்பி சக்திக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கு. சரி. உங்க ஊசிக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கு. சரி. 2 பேத்துக்கு பிறந்த பிள்ளை என்ன கோயில்? இருப்பா. ஏன் கோன் ஊசியா? சங்கு ஊசி. இரு உன்னைய மத்தியில் நான் கச்சேரி பண்ணி சலுப்புட போய் சோத்த தின்றதுக்கு குருணை மருந்து வாங்கி தின்று செத்துடலாம். ஆமா, நம்ம கோயிலுக்கு சாமி கும்பிட போகுது. சரி. போய் சக்திக்கு பிறந்த பிள்ளை போய் பூசாரிட்டு அர்ச்சனை தட்டை நீட்டுது. சரி. அங்க இருக்க பூசாரி எப்படி தெரியுமா அர்ச்சனை பண்ணுவாரு? ஓம் ஸ்கலாமணி நம ஓம் சதுர பூச நமக ஓம் மங்களம் கிரீம் விக்னேஸ்வரனா நமக. உன் பிள்ளை பேர் என்னப்பா? தபேலா சொட்ட சேகர். அவன் எங்கே பானிபுரி வித்துறானோ? சொட்ட சேகரா நமக. சேகர் தோப்பனா பேர் சொல்லுங்க. சக்தி சக்தியா நமக. சக்திக்கு பிறந்த பிள்ளை நமக. சக்தி ஸ்வாஹ. அப்படி ஓதி முடிச்சிருவார். 2வது உங்க கோணூசிக்கு பிறந்த. சரி. கோணூசி வந்து சாக்கு தைக்கிறது. இது வந்து கப்ளிங் தைக்கிறது. ஹலோ, அது கொஞ்சம் எரிச்சலா தான் ஓதுவார். அது ஊசி. அதுக்கு எப்படி தெரியுமா ஓதுவாரு? எப்படி ஓதுவார்? ஓம் ஸ்லாமரமக ஓம் சதுர பூச நமக. பாட வந்தது 2, ஆட வந்தது 2, துணைக்கு வந்தது 2, ஆக மொத்தம் 6 பேர் மேடையில் என்னைய கொலை அறுக்க போறாளுக. ஸ்வாஹ. உங்க பிள்ளை பேர் என்ன? தீபன். தீபனாய நமக. தீபன் தோப்பனா பேர் சொல்லுங்க. தோப்பனா பேர் தாங்க ஊசி. ஹலோ நாங்க இதுதான் பெத்து காமிக்கிறோம்ல. ஓ ஊசியா நமக. ஊசிக்கு பிறந்த பிள்ளை நமக. ஊசி ஸ்வாக. அங்க ஏற முடியும் தண்டவளைய வண்டவளையத்துல. ஊசி போட்டு புள்ள பப்பையில இன்ச்சில் என்ன வேப்ப மரம் தூர்னா வப்ப. ஏதோ உங்க பேர் வச்சுக்கிறோம். என் பேரும் வப்ப. அந்த சட்டியை வை. அவன் தான் மும்பல் அடிக்காம அலையிறான். எனக்கு என்ன 32 ஒம்பளை இருக்காங்க. சரி. ஆனா 32 சமாளிக்கணும்னா என் வெதர் வந்து போயிருது. அப்புறம் வச்சுக்கிறேன். வீட்டுக்கு போறதுக்குள்ள டெலீட் பண்ணணும், ஃபேஸ்புக்கில் டெலீட் பண்ணணும். இப்போ எல்லாம் அதான நடக்குது. இப்போ எல்லாம் டெலீட் பண்ணாலும் வந்துருது மெசேஜ். டெலீட் பண்ணாலும் வந்துருது. அதனால இப்படி எல்லாம் போட்ட சுறுசுறுப்பா இருக்காது. நான் வந்தது கும்மி அடிக்க. முளைப்பாரி வேற உள்ள வளர்த்துக்கிட்டு அந்த முளைப்பாரி எடுத்து போய் உள்ள வைப்ப மணியண்டா. ஆமா, அதனால எப்படி தெரியுமா வரப்போறேன்? கட்டி பிடிக்கும் கரடிய நம்புங்க, எட்டி மிதிக்கும் யாரைய நம்புங்க, சிக்கர் போட்டு கறிகளை நம்பாதீங்க, அப்புறம் சீரழிஞ்சு பிஞ்சிலைய வெம்பாதீங்க. கண்ணால காதல் கொடுப்பா, ஒரு நேரம் வந்தா காதலிக்க கடுக்கா கொடுப்பா, முந்தான தந்தி அடிப்பா, சசி கிட்ட போன மூஞ்சியில எட்டி மிதிப்பா. கட்டி பிடிக்கும் கரடிய நம்புங்க.
சௌந்தரியம் போல அதிசயம் மேல ஆடுறீங்க. அதான் நீங்க கொடுக்குற வலுவட்ட அவளுகளுக்கெல்லாம் இங்க பாரு எதுக்கு அடிக்கிற? என்ன ஆடுறாளுங்க? என்ன 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 எத்தனை கச்சேரி பார்த்துருப்பீங்க? என்ன எல்லா டான்ஸ் ஒரு டான்ஸ் ஆடுற பார்த்துருக்கீங்களா? என்ன பாட்டு படித்தாலும் ஒரே டான்ஸ். என்ன டான்ஸ் தெரியுமா? அந்த ஏய் அவங்க ஏன் சொல்ற? அவங்க எல்லாரும் சொந்தக்காரங்க தெரியுமா? நான் யாருன்னே உங்களுக்கு தெரியாது. யாரு யாரு என்ன சொந்தம்னாலும் உனக்கு 1 ரூபா கூட காசு தர மாட்டாங்க. இங்க பாரு எனக்கு ஆமா, அதனால இப்படி எல்லாம் பட்டா சுறுசுறுப்பா இருக்காது. இன்னும் சுறுசுறுப்பா. எதுல விட்டேன்? வாயில. எங்க விட முடியுது? சத்தியதே ஜூஸே வாங்கி தர மாட்டேன்.